ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம். இன்றைக்கி உங்கள் கண்களுக்கு குளிர்ச்சி தர வகையில் ஒரு பசுமையான இடத்துக்கு தான் வந்திருக்கோம். ஆமாங்க, இன்றைக்கி செடி வாங்கலான்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க நர்சரிக்கு தான் வந்திருக்கேன். வாங்க, நம்ம என்னென்ன செடிகள் இருக்குது, நம்ம இன்றைக்கி என்ன செடிகள் வாங்க போகிறேங்கிறதையும் சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நான் லாஸ்ட் மந்த்தும் இங்கே வந்திருந்தேன். அப்போ சில செடிகளும் வாங்கிட்டு போய் இங்கே தான் அடிக்கடி வந்து நாங்கள் செடிகள் வந்து வாங்குவோம். நாங்கள் 1 இயருக்கு முன்னாடி வந்து பாரிஜாதம் செடி வந்து இங்கே தான் வாங்கினோம். இப்போ கொஞ்சம் மரமாகவே ஆகி நல்லா பூத்தும் இருக்குது. அந்த வீடியோ வந்து லாஸ்ட்டாக உங்களுக்கு நான் காட்டுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். லாஸ்ட் மந்த் வரும்போது ரோஜா செடியெலாம் நிறையா இருந்துச்சு. ரோஜாக்கள் தான் பூத்து இருந்துச்சு. அப்போ தான் நாங்கள் ஒரு ரோஜா செடியை நாங்கள் வாங்கினோம். அதில் வந்து ஒரு 3 ரோஸ் தான் வந்து பூத்துச்சு. இன்னும் வந்து அது பூக்கள் அப்படி தான் இருக்குது. பாருங்கள், அழகாக செடிகள்லாம் இருக்குது. இதெல்லாம் வந்து வீட்டு வாசலில் வச்சா அழகாக இருக்கும். இது வந்து சாமிக்கெல்லாம் இந்த பூ போடுவாங்க. இந்த மாதிரி செடிங்கள்லாம் நம்ம வீட்டில் போய் வச்சுருக்கும் போது மைண்டே கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும். பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது. நிறைய செடி, நிறைய பூச்செடிகள் இருந்துச்சு. பட் சில செடிகளோட நேம் வந்து எனக்கு தெரியல. டெக்கரேஷனுக்காக நிறைய செடிகள்லாம் இருந்துச்சு. மணி பிளான்ட் இருந்துச்சு. மணி பிளான்ட் கூட நாங்கள் லாஸ்ட் மந்த்து வாங்கிட்டு போயிருந்தோம். இது நல்லா கொடியாகவே ஆகிடுச்சு மணி பிளான்ட்டை. இப்போது செம்பருத்தி செடி கூட லாஸ்ட் மந்த் தான் வாங்கியிருந்தோம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ப்ரைஸும் வந்து பரவாயில்ல, வாங்குற மாதிரி தான் இருந்துச்சு. தொட்டியோடு வாங்கிறதுக்கும் தொட்டி இல்லாமல் வாங்கிறதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. சில செடிகள் பார்த்திங்கன்னா நம்ம டிஸ்ட்ரிக்காக வைப்போம். சில செடிகள் பார்த்திங்கன்னா அழகுக்காக வைப்போம். நிறைய செடிகள் வந்து இங்கே நிறையா இருந்துச்சு. இந்த சின்ன செடிகள்னால் பார்த்திங்கன்னா 80 ரூபா சொன்னாங்க. இதெல்லாம் வந்து மணி பிளான்ட் தான். இதெல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. இதில் வந்து நிறையா மரங்கள் கூட வச்சுருந்தாங்க. நெல்லி மரம் இருந்துச்சு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கொய்யா மரம், முருங்கைக்கீரை மரம் கூட இருந்துச்சுங்க. மாமரம் இருந்துச்சு. இங்கே வந்து சுண்டைக்காய் செடியே கிடைக்கவே இல்லை. சுண்டைக்காய் செடி இருந்தால் கண்டிப்பாக வாங்கிட்டு போகலான்னு பார்த்தா, பட் இங்கே சுண்டைக்காய் யாருமே சாப்பிட மாட்டாங்க போல். இந்த ஊரில் வந்து சுண்டைக்காய் செடியே இல்லை. அது ரொம்ப பிடிக்கும், ஆனால் இங்கே கிடைக்கவே இல்லை. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குல்ல, பார்க்குறதுக்கே மைண்ட் ரிலாக்ஸ்டாக இருக்குது. உரம் எல்லாமே இவங்களே கொடுக்குறாங்க. உரம் பார்த்திங்கன்னா 20 ரூபீஸ் 50 ரூபீஸில் இருக்குது பேக்கெட்டு. லாஸ்ட் மந்த்து கூட இந்த கற்பூரவள்ளி செடி வாங்கிட்டு போயிருந்தோம். பூந்தொட்டி கூட இங்கேயே வாங்கிக்கலாம். 20 ரூபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஹைப்ரிட் செடிங்க கூட நிறையா இருந்துச்சு. இது அழகாக இருக்குல்ல, பட் இது என்னன்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள், இது என்ன செடின்ட்டு.
அத்தி மரம் செடி கூட இருக்குது. இது ஒரு ஹைப்ரிட்டாக இருக்கும் போல், சின்னதுலேயே காய்ச்சிருக்கு. இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த செடி பார்த்திங்கன்னா டெக்கரேஷனுக்காக, இது வந்து 50 ருபீஸ் சொல்லியிருந்தாங்க. இந்த மணி பிளான்ட்னு பார்த்திங்கன்னா 100 ருபீஸ் சொல்லியிருந்தாங்க. அது வந்து தொட்டியோட. தொட்டிங்க கூட அழகாக தான் இருக்குது. பாருங்கள், அப்படியே நான் ஃபுல் வியூ காட்டுறேன். சின்னதாக இருந்தாலும் இதில் நிறைய விதமான செடிகள் வந்து இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா செடிங்களுக்கான உரம், அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே மணல் கூட விற்கிறாங்க. செடிகள் வளர்கிறதுக்கான மணல் கூட இங்கே விற்கிறாங்க. நம்ம வேணும்னா வாங்கிட்டு போகலாம். தொட்டியில் போகிறதுக்கு மணல் வேணும்னாலும் இங்கே வாங்கிட்டு போகலாம். லாஸ்ட் மந்த் 2 துளசி செடி வாங்கிட்டு போனோம். விஷ்ணு துளசி, லக்ஷ்மி துளசின்னு சொல்லி 2 வாங்கிட்டு போனோம். பட் ஒன்று வந்து சரியாக வளர்கிறதுனால மறுபடியும் வந்து லக்ஷ்மி துளசியை வாங்கிட்டு போகிறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா செடிங்களுக்கான உரத்தையும் நான் வாங்கிட்டோம். 3 விதமான உரங்கள் இருந்துச்சு. இதெல்லாம் வந்து அந்த தேங்காவெல்லாம் இடித்து போட்டு பண்ணுவாங்க பார்த்திங்களா, அதெல்லாமே உரமாக்கி வச்சுருந்தாங்க. இப்போ வீட்டுக்கு வந்தாச்சு. இந்த செடி தான் நாங்கள் இப்போ வாங்கிட்டு வந்தோம். இது வந்து லாஸ்ட் மந்த் வாங்கினது. இது வந்து மணி பிளான்ட் வந்து தண்ணியில் வைக்கிறது. பட் நாங்கள் வந்து மண்ணிலேயே வச்சிட்டோம். இது ரோஜா செடி. பட் ரோஜா செடி 3 ரோஜா தான் பூத்துது. அப்புறம் பார்த்திங்கன்னா சங்குப்பூ செடி வந்து லாஸ்ட் மந்த் தான் வாங்கினது. பட் என்னென்னா கொஞ்சம் வந்து இதுவாகிடுச்சு, காஞ்சி போன மாதிரி ஆகிடுச்சு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மணி பிளான்ட்டும் வந்து லாஸ்ட் மந்த் தான் வாங்கிடுச்சு. பட் இது ஒரு கொடியாகவே வந்துடுச்சு. இது வந்து செம்பருத்தி செடி. இதுவும் லாஸ்ட் மந்த் தான் வாங்கியிருந்தோம். இதுலேயும் 3 பூ பூத்துச்சு. இதுக்கான உரத்தையும் நாங்கள் வந்து மேலே போட்டிருக்கோம். லாஸ்ட் மந்த் வந்தப்போ நான் சில ஃபோட்டோஸ்லாம் எடுத்திருந்தேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருந்துச்சு. இதெல்லாம் வந்து இப்போ பார்த்தா இல்லை. பட் இதெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த செடி இருந்துச்சு. பட் ரோஜா பூ செடி வந்து அவ்வளோ வந்து பூத்த மாதிரி இல்லை. இதெல்லாம் வந்து லாஸ்ட் மந்த் நாங்கள் எடுத்தது. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த ரோஜா தான் நாங்கள் லாஸ்ட் மந்த் வாங்கினது. இது வந்து சங்குப்பூ செடி. இதுவும் வந்து இப்போ ஃபஸ்ட்டு காட்டினேன் இல்லையா, அது காஞ்சி போயிடுச்சு. இது லாஸ்ட் மந்த் வாங்கினப்போ. இப்போ ரீசெண்டாக 1 வீக் முன்னாடி தான் இந்த பூவே பூத்துச்சு. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த 4 டேஸில் வந்து ஏன் இப்படி ஆச்சுன்னு எனக்கு தெரியல. அதுக்காக தான் இப்போ உரம்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம். அது போட்டுட்டு அதுக்கப்புறம் வளர்ந்துச்சா என்னன்ட்டு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு.
இந்த செடி தான் லாஸ்ட் இயர் வந்து நாங்கள் வாங்கினோம். இப்போ எவ்வளோ பெரிய மரமாகவே ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து கரெக்டாக ஒரு 5:30 மணி இருக்கும். எவ்வளோ அழகாக பூத்து குலுங்குது, அப்படியே அழகாக உதிர்த்து பாருங்கள். பூக்கள் எல்லாமே சூப்பராக செமையாக இருந்துச்சு. இதோட வாசனையும் மனமும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகாக இருக்குல்ல. 1 இயரில் எவ்வளோ பெரிய மரமாகி எவ்வளோ பூ பூத்துருக்கு, சூப்பராக இருக்குது. இதோட ஸ்மெல் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. எவ்வளோ பூ கொட்டியிருக்கு பாருங்களேன். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கண்ணன் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இயற்கையை நேசிப்போம், இயற்கையோடு இருப்போம், நோயின்றி வாழ்வோம், நலமாக வாழ்வோம். மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.